பௌத்த மத வழிபாடுகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. அதன் போது தான் என்றுமே ராஜபக்ஷங்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற தற்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்ற ஒரு தேரரைகளுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் அந்த இடத்தில் ஒரு அரசியல் ரீதியான கருத்தை முன்வைக்கிறார். எப்படி என்றால் அவர்தான் முதல் அவரை பற்றி கூற வேண்டும். அவர்தான் இத்த கண்டு சத்தாதிச தேரர். அவர் தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். विश्वास करना है गोडक संस्कृतियों गोडक देना विश्वास करनो नेकत्तोन्ने संस्कृतियोन्ने आगमोन्ने हाउदुरोन्ने කියලා එහෙම විශ්වාස කරන අය ගොඩක් ඉන්නවා. හැබැයි මේ විශ්වාසයන් පවතින්නේ ටික කාලයක් තමයි. හැබැයි සමහර තැන්වලදී සමහර මිත්‍යා දෘෂ්ටිකයන් හිතන්න පුළුවන් මේවා අනවශ්‍යයි කියලා. එහෙම හිතන තාක්කල් රටකට හරියන්නේ නැහැ. சிலர் இருக்கின்றார்களாம். அந்த தேரர் சொல்கின்ற கதை என்னவென்றால் சில பேர் இருக்கின்றார்கள், மதம் தேவையில்லை, கலாச்சாரம் தேவையில்லை, ஆமதுர்கள் அதாவது தேரர்கள் தேவையில்லை என்று எண்ணி அந்த சிந்தனையில் வாழக்கூடிய சிலர் இருக்கின்றார்களாம். ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்தும் அப்படி சிந்திக்க முடியாதாம். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெற்று கொடுக்காதாம் அவர்களுக்கு. மாறாக தோல்வியைத்தான் அவர்கள் தழுவுவார்கள் என்று தேரர் குறிப்பிடுகிறார். கடந்த காலங்களில் இருந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் எப்படி இந்த மத ரீதியான கலாச்சார ரீதியான தேரர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி எப்படி அவர்கள் செயற்பட்டார்களோ அந்த எல்லாம் பார்த்து தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாம், அவற்றை பார்த்து பழகிக்கொள்ள வேண்டும் என்று தேரர் குறிப்பிடுகிறார். නැතුව තමන්ම පමණයි මේකේ පාලකයා කියලා හිතාගෙන වැඩ කරන්න ගියොත් කවදාවත් හරියන්නේ නැහැ. ඒක නිසා මේ රටට වරදින්නේ එහෙම වුණා. தாம் மாத்திரம்தான் ஆட்சியாளர் என்று நினைத்து கொண்டு இந்த நாட்டில் இருந்து விடக்கூடாதாம். அப்படி நினைத்தால்தான் அது வேலையற்றதாகி போய்விடுமாம், அது தோல்வியில் முடியுமாம் என்று இத்தகந்தே தேரர் குறிப்பிட்டு இருக்கிறார். அடுத்ததாகத்தான் நாமல் ராஜபக்சனுடைய உரையை சற்று நாங்கள் பார்ப்போம். உரை என்றால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை நாங்கள் பார்க்கலாம். දැන් අපි බලන් ඉන්නවා ඇමතිවරයා ජනාධිපතිවරයා ප්‍රමුඛ කැබිනට් මණ්ඩලයේ මේ වක්කීම් බාර ගන්නවද? එහෙම නැත්නම් ඔවුන්ගේ උපදෙස් ක්‍රියාත්මක කරපු නිලධාරීන් පිට මේකක් දාලා ඒ නිලධාරීන් අස් කළා දානවා. இந்த இடத்தில் தான் அவரிடம் கேட்கப்படுகின்றது கேள்வி. மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலக்கப்பட்டார். அதே போல ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகளை செய்வதற்கு. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார், இனித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அமைச்சர், ஜனாதிபதி, கேபினட் அமைச்சர்கள்